கம்சன் என்ற அரக்கன் மதுராவை ஆண்டு வந்தான். கம்சனின் தங்கையான தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் நடந்தது. தங்கையையும் தங்கை கணவரையும் ரதத்தில் வைத்து அழைத்து சென்றபோது வானுலகில் இருந்து வந்த ஒரு தெய்வீக குரல் தேவகியின் 8வது மகன் கம்சனை அழிப்பான் என கூறியது. இதை கேட்டு பயந்து போன கம்சன் தன் தங்கையை கொல்ல தன் வாளை உடனடியாக எடுத்தான். குறுக்கிட்ட வாசுதேவன் தன் மனைவியை விட்டு விடுமாறு வணங்கினான். தங்களுக்கு பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் கம்சனிடம் ஒப்படைத்து விடுவதாக வாக்கும் அளித்தான். தேவகியின் 8வது மகனின் கையால் தன் மரணம் நிகழும் என்று கணித்த தீர்க்க தரிசனத்தை எண்ணி பயந்த கம்சன் தேவகியையும் அவளது கணவனான வாசுதேவனையும் சிறையில் அடைத்தான். தேவகிக்கும் வாசுதேவனுக்கும் பிறந்த 8வது மகன்தான் ஸ்ரீ கிருஷ்ணர். அவர்களின் முதல் 6 குழந்தைகளை கம்சன் கொன்ற பிறகு 7வதாக கருவுற்ற குழந்தை இறந்தது. அதை ஏற்படுத்தியவரே கண்ணன் தான். தேவகியின் கருவில் இருந்த குழந்தையை ரோகிணி மாற்றி வைத்து நந்தகோபரின் வீட்டில் மறைத்து வைத்தார். அங்கே பலராமர் பிறந்தார். 8வது குழந்தை கிருஷ்ணர். குழந்தை பிறப்பதற்கு முன்பானவுடன் அக்குழந்தையின் தலைவிதியை எண்ணி தேவகியும் வாசுதேவனும் கலங்கினர். அப்பொழுது திடீரென அவர்கள் முன் தோன்றிய விஷ்ணு பகவான் அவர்களையும் மதுராவின் மக்களையும் காப்பாற்றத்தானே அவதாரம் எடுத்து வரப்போவதாக கூறினார். தான் பிறந்தவுடன் அவரை கொண்டு கோகுலத்தில் உள்ள தன் நண்பனான நந்தகோபரிடம் ஒப்படைக்குமாறு வாசுதேவனிடம் கூறினார். நந்தகோபரின் மனைவியான யசோதா ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுப்பார் என்றும் அந்த குழந்தைக்கு பதிலாக தன்னை மாற்றி வைத்து யசோதாவின் பெண் குழந்தையை சிறைக்கு வாசுதேவர் எடுத்து வர வேண்டும் என்று கூறினார் விஷ்ணு. ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் உதித்த போது அஷ்டமி திதி நாளில் நடு இரவில் அவதரித்தார் கண்ணன். வசுதேவர் தன் கால்களை அசைத்தவுடன் கால்களில் கட்டப்பட்டிருந்த சங்கிலி அவிழ்ந்தது. சிறைச்சாலை கதவுகளும் திறந்தன. கிருஷ்ணரை தன்னுடன் எடுத்துக்கொண்டு யமுனா நதியை கடந்தார். யமுனை நதியை கடக்கையில் வாசுதேவன் தன் குழந்தையை தன் தலைக்கு மேல் வைத்துக் கொண்டான். மழை பெய்து ஆற்றில் வெள்ளம் போய்க் கொண்டிருந்தது. ஆனால் வாசுதேவனுக்கு பாதையை ஏற்படுத்தி கொடுத்தது தண்ணீர். அதிசயமாக 5 தலைநாகம் அவனை பின்தொடர்ந்து குழந்தைக்கு நிழல் போல் வந்து கொண்டிருந்தது. வாசுதேவர் கோகுலத்தை அடைந்ததும் நந்தகோபரின் வீட்டு கதவுகள் திறந்திருப்பதை கண்ட வாசுதேவர் மெதுவாக குழந்தைகளை மாற்றினார். பின் அந்த பெண் குழந்தையுடன் மீண்டும் கம்சனின் சிறைச்சாலைக்கு சென்றார். சிறைச்சாலைக்குள் நுழைந்தவுடன் அதன் கதவுகள் தானாக மூடிக்கொண்டன. அப்பொழுது விழித்துக் கொண்ட காவலாளிகள் பெண் குழந்தை பிறந்துள்ளது என உணர்ந்து கொண்டார்கள். குழந்தை பிறப்பை பற்றி கம்சன் அறிந்தபோது சிறைச்சாலைக்குள் விரைந்தான். அந்த குழந்தையை ஒரு கல்லின் மீது தூக்கி எறிந்து அதில் இம்முறை அவன் கையில் இருந்து நழுவிய அக்குழந்தை வானை சென்றடைந்தது. காற்றில் எழுந்த அவள் விஷ்ணு பகவானின் உதவியாளரான யோகமாயாவாக உருமாறினாள். கம்சனை பார்த்து, ஏ முட்டாளே, என்னை கொல்வதால் உனக்கு என்ன கிடைக்கும்? உன் எதிரி ஏற்கனவே பிறந்து விட்டான். பத்திரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறான். காலம் வரும்போது உன்னை கொல்வான் என யோகமாயா கூறவே கம்சன் கோபமடைந்தான். தன்னை அழிக்க பிறந்த குழந்தை எதிரியை எப்படியாவது அழிக்க வேண்டும் என கம்சன் நினைத்தான். அதற்காக புட்டனா என்ற அரக்கனை அனுப்பி வைத்தான் தேவகி. கிருஷ்ணரை பெற்றெடுத்த அதே நாளில் பிறந்த அனைத்து குழந்தைகளையும் அவன் கொல்ல சொன்னான். அதனால் அழகிய பெண்ணாக வேடமணிந்த அந்த அரக்கன் தன் மார்பகங்களில் விஷத்தை தடவிக்கொண்டான். அந்த மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு தாய் பாலூட்ட பறந்து வந்து நோட்டமிட்டான். நந்தகோபரின் வீட்டிற்கு வந்த அந்த அரக்கன் தன் குழந்தையை தன்னிடம் காட்டுமாறு யசோதையிடம் கேட்டான். கிருஷ்ணரை தன் மடியில் போட்ட புட்டனா தன் மார்பக காம்புகளை குழந்தையின் வாயில் திணித்தான். கண்களை மூடிக்கொண்ட கிருஷ்ணர் விஷத்தை உறிஞ்சாமல் அவனின் மூச்சு காற்றை உறிஞ்சி அவனை கொன்றார். அரக்கன் புட்டனாவின் மரணத்தை கேள்விப்பட்ட கம்சன் அதிர்ந்தான். அது காரணமாக ஷகாச்சுரா என்ற அரக்கனை அனுப்பி வைத்தான். வண்டி போல் வேடமணிந்து கொண்டு அவன் கோகுலத்தை அடைந்தான். கிருஷ்ணருக்கு 3 மாதங்கள் ஆகியிருந்த போது அந்த நிகழ்வை கொண்டாட யசோதா ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தாள். மாடுகளை மேய்க்கும் அனைத்து பெண்களும் அவள் வீட்டு முன்பு கூடி பண்டிகை பாடல்களை பாடினார்கள். விருந்தாளிகளை வரவேற்பதில் யசோதா சுறுசுறுப்பாக இருந்தாள். கிருஷ்ணாவின் பாதுகாப்பான மற்றும் நீண்ட ஆயுளுக்கு அவள் பல புனித சடங்குகளையும் மேற்கொண்டார். மரவண்டியின் அடியில் படுத்திருந்த குழந்தை கிருஷ்ணரை பற்றி கவனிக்க மறந்தாள் யசோதா. ஷகாச்சுர அரசன் குட்டி கிருஷ்ணரின் மேல் வண்டியை ஏற்றி நசுக்கிக் கொள்ள நினைத்தான். பசியெடுத்த கிருஷ்ணர் அழித்து தொடங்கினார். இதனை கண்டு கொள்ளாமல் யசோதா இருந்ததால் கிருஷ்ணர் அந்த வண்டியின் சக்கரத்தை உதைத்தார். மிகப்பெரிய சத்தத்துடன் அந்த வண்டி உடைந்தது. குழந்தை கிருஷ்ணர் அழுது கொண்டிருந்தார். குழந்தையை உடனடியாக தூக்கிய யசோதா அவனை கட்டிப்பிடித்து பாலூட்ட தொடங்கினார். கம்சனை கொன்ற கண்ணன்
இப்படிதான் குழந்தையாக இருந்தபோதே தன்னை அழிக்க வந்த அரக்கர்களை கொன்றான். கடைசியாக தனது தாய்மாமன் கம்சனையும் வதம் செய்து கொன்றான். கண்ணனின் பிறப்பு அசுர வதத்திற்காக மட்டும் நிகழ்ந்ததல்ல. போர்க்களத்தில் பகவத்கீதையை போதித்து மண்ணுலக மக்களை ரட்சிக்க வந்தவர். இன்றைக்கும் பல வீடுகளில் குட்டி கண்ணனாக வலம் வருகிறார்கள்.